ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். உன் வீட்டு நிலைவாசல் முன்பு இந்த இரண்டு பொருட்களை மட்டும் நீ சேர்த்து கட்டிவிடு. உன்னுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு இந்த இரண்டு பொருட்களை நீ சேர்த்து கட்டுவது மூலியமா உன்னுடைய 7 ஜென்ம பாவங்களும் தீரும். முக்கியமா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம பித்ருக்களுடைய சாபம் பெற்று உன்னுடைய வாழ்க்கையில நீ இவ்வளவு நாட்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தையும் விடுபடுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் பயனுள்ளதாகவும் மிகவும் சிறந்ததாக இருக்கும். இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், ஏன் கடன் விஷயங்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்ல முக்கியமா சொல்ல போனா அண்ணன் தம்பிக்கு இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு எத்தனையோ விஷயங்கள்னால நீங்க அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு சில நபர்கள்லாம் இன்னை வரைக்குமே வேலைக்கு போக முடியாம, சரியான வேலை கிடைக்காம, சரியான சம்பளம் கிடைக்காம இவ்வளவு நாட்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது அனைத்திற்குமே தீர்வா வீட்டு நிலைவாசல்ல இந்த பொருட்களை நீங்க சேர்த்து கட்டுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுசா மாறிடும். நிறைய பேர் யோசிப்பீங்க, இதை செஞ்சா எப்படிங்க நடக்கும் அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் எல்லோருமே சொல்லுவாங்க, நிலைவாசல் தலைவாசல் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது வீட்டு நிலைவாசல் என்பது அந்த தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமா முப்பெரும் தெய்வங்களும் இந்த இடத்துல இருக்காங்கன்றத ஒரு ஐதீகமா வழிபடுறாங்க. அனைவரும் தெரியும், புது வீடு கட்டுறாங்க அப்படின்ற போது எல்லா விஷயங்களும் செய்யும் போதும், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உள் நிலைகளை வைக்கும் போதெல்லாம் பூஜையோ மற்ற விஷயங்களும் செய்ய மாட்டாங்க. ஆனா வீட்டு நிலைவாசல் வைக்கும் போது மட்டும் அதற்கு பூஜை போட்டு அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு தெய்வத்துல வழங்கிட்டு பூஜை பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டு நிலைவாசல வைப்பாங்க. அதுவும் ஒற்றைப்படையில வைப்பாங்க. அப்படி ஒற்றைப்படையில வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருப்பதால் தான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல இந்த பொருட்களை சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க, நீங்களும் இரட்டைப்படையில சொல்றீங்களே, ஒற்றைப்படையில சொல்லலையே அப்படின்னு. 2 பொருட்கள் தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பொருட்கள் தான். ஆனா அந்த பொருட்கள் வச்சு நீங்க கெட்டுறீங்க பாத்தீங்களா ஒரு பொருள், அது 3ஆக மாறும்போது அது ஒற்றைப்படையாக தான் படுகிறது. அதனால நீங்க இதை செய்றீங்கன்ற போது ஒற்றைப்படையில தான் நீங்க இதை செய்றீங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால வீட்டு நிலைவாசல் முன்பு இந்த பொருட்களை நீங்க கட்டாயம் சேர்த்து வைப்பதுங்கிறது உங்களையும் சரி, உங்களுடைய குடும்பத்தார்களையும் சரி தலையெழுத்த மாற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இது இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. சரி, அப்படி என்ன ஒரு பொருளை நீங்க சேர்த்து வைக்கணும்ன்ற கேள்வி வருதா? நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட இந்த ஒரு எளிமையான பொருளை உங்களுடைய வீட்டுல சேர்த்து வைங்க. சரி, அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, முதல் விஷயம், இதை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்து இதை செய்ய சொல்லுங்க. முக்கியமா இத பெண்கள் செய்வதுங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அந்த இடத்துல இருக்கிற பட்சத்துல, அதாவது இந்த வீட்டு நிலைவாசல்ல எப்போதுமே மகாலட்சுமி தாயுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதுங்கிறது சிறந்தாக இருக்கும். அதனால மகாலட்சுமி தாயாரை நீங்க முழுமையாக வேண்டிட்டு பெண்களை வச்சு இதை செய்ய சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? சரி, இப்போ நீங்க இதை உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்ற போது இதற்கு என்ன பொருள் வேணும் அப்படின்ற கேள்வி இருக்கும். இதற்கு தேவையான விஷயம்ன்றது நீங்க சுத்தபத்தமா குளிச்சுட்டு செய்யுங்க. அது மட்டும் இல்ல, இதற்கு பூஜை விரதம் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. ஆனா சுத்தபத்தமா குளிச்சுட்டு செய்வது கட்டாயமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இதற்கு தேவையான துணி நிறம் அப்படின்றது நீங்க மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய வீட்டுல மஞ்சள் நிற துணி இல்லைன்னா வெள்ளை நிற துணி எடுத்து சிறிது நேரம் மஞ்சள்ல ஊற வைங்க. அது காஞ்சதுக்கு அப்புறமா அதுல நீங்க இந்த ஒரு விஷயத்த வைக்கலாம். நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படும், இது இன்னைக்கே செய்யணுமா நாளைக்கே செய்யணுமான்னு. எப்ப வேணாலும் செய்யலாங்க. இது இன்னைக்குன்றது கட்டாயம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கான நேரம் எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்துல இதை செஞ்சாலே போதும். இது மிகப்பெரிய பலனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு குழப்பம், உடனடியாக செஞ்சிடணுமோ. எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல தெய்வங்களை நீங்க நினைச்சு வழிபட்டு செஞ்சு இதை செய்யுங்க. அதுவே போதும். சரியான முறையில இது உங்களுக்கான பலனை கொடுக்கும். சரிங்களா? சரி, அப்படி என்ன பொருட்கள் சேர்த்து வைக்கணும்? முதலாவதாக வெட்டிவேர். இந்த வெட்டிவேருங்கிறது சிவபெருமானுடைய மனு உருவமா பார்க்கக்கூடிய ஒன்றாகும். முக்கியமா இந்த வெட்டிவேர்ல அவ்வளவு நன்மைகள். முக்கியமா இந்த வெட்டிவேரை நம்ம நீர்களை சேர்த்து குடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சக்திகள் நம்மளுடைய உடம்பை அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக்கும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட வெட்டி வேரை நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. வெட்டி வேரையும் அதோடு நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருட்கள். மூன்றாவதாக மஞ்சள் துணி. இந்த மூன்றையும் நீங்க மனசார வேண்டி நல்லா மடிச்சு ஒரு துணியை வச்சு உங்களுடைய வீட்டுல கட்டிடுங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு துன்பம் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் வந்து காயப்படுத்துச்சோ, கஷ்டப்படுத்துச்சோ, அத்தனை துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து காணாமல் போகும். நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமை மாற்றமாகவும் இது அமையும். அதனால எதை பத்தியுமே நீங்க யோசிக்க வேண்டாங்க. முழு முதல் மாற்றத்துக்கும் நம்பிக்கைக்குமான எளிமையான ஒரு விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
முழு நம்பிக்கையோடும் மனசோடும் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.